4th நிஞ்சா வரப்ப நம்ம கபுட்டோவால எப்படி நம்ம மாடரா வச்சு மட்டும் அவரோட பிரைமேஜ்ல இருந்தபடி ரீஎனிமேட் பண்ண முடிஞ்சது. அதாவது ஒரு ஷினோபி இறந்து போறப்ப எந்த ஒரு ஃபார்ம்ல இருப்பாங்களோ அப்படியே தான் ரீஎனிமேட் ஆகுறப்பே இருப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா நம்ம மாடராவுமே அப்படிதான் இருக்காரு. இதுல ஒரு சில டவுட்ஸ் மட்டும் இருக்கு. அதாவது நம்ம மாடரா எப்படி இறந்து போயிருப்பாருன்னா ஓல்டேஜ்ல தான் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நம்ம மாடராவுக்கு 2 டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் டெத் ஹஷிராமா vs மாடரா ஃபைட்ல, இன்னொரு டெத் வயசாகி போய் இறந்திருப்பாரு அப்படிங்கிற போல சில பேர் சொல்றாங்க. ஆனா நருட்டோ சீரிஸோட ரியாலிட்டியோட இதை கம்பேர் பண்றப்ப இது உண்மை கிடையாது. நம்ம மாடராவுக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு டெத் தான். ஹஷிராமா vs மாடரா ஃபைட்ல நம்ம ஹஷிராமா மாடராவை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா நம்ம மாடரா என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட ஈசனாக்கியை வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. அதாவது இந்த ஈசனாக்கியை ஆக்டிவேட் பண்றப்ப உச்சிகாஸ் அவங்களோட ரியாலிட்டியவே ரீரைட் பண்ண முடியும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மாடராவோட ஃபர்ஸ்ட் டெத் வந்து அப்பியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வயசாகி நம்ம மாடரா இறந்து போவாரு. இதனால தான் மாடராவோட ஃபர்ஸ்ட் டெத்தை நம்ம ஆக்சுவல் டெத்தை கன்சிடர் பண்றோம் இந்த இடத்த. இது மட்டும் இல்லாம நம்ம கபுட்டோவோட மெடிக்கல் நிஞ்சுட்சுவா ரீஅனிமேஷனோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதுமே ஒரு முக்கியமான ரீசன் தான் நம்ம மாடரா அவரோட பிரைமேஜ்ல ரீஅனிமேட் ஆகிறதுக்கு. அப்புறம் நம்ம மாடராவை யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கலாம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. பாப்போம் எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு.